ஹலோ மை டியர் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். மார்னிங் கொஞ்சம் ப்ரான் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேங்க. இன்றைக்கி ஊறுகாய் செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நல்லா ப்ரானை க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இந்த ப்ரான் க்ளீன் பண்ண மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். பிகாஸ் அதில் இருக்க அந்த நரம்பெல்லாம் கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு இதில் லைட்டாக மஞ்சத்தூள், சால்ட் இது 2 மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதில் எப்படியும் வாட்டர் இருக்கும். அதனால் இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் லைட்டாக ஃபேன் காற்றுலையும் காய வச்சுட்டேன். அடுத்து ஒரு பேனில் லைட்டாக கடுகு, வெந்தயம் போட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்தும் எடுத்தாச்சு. அது ஆறுனதும் நல்லா கிரைண்ட் பண்ணியும் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஆயிலும் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஊறுகான்னு சொன்னாவே நல்லெண்ணெய் தான். ஆயில் சூடானதும் இந்த ப்ரான் எல்லாம் நல்லா போட்டு பொரிச்சும் எடுத்தாச்சு. இது நல்லா ஃப்ரை ஆக வேண்டாம். ஒரு 75% ரெடி ஆயிடுச்சுன்னா போதும். தண்ணி இருக்கும்போது மட்டும் ப்ரானை போடவே கூடாதுங்க. ஊறுகாய் செய்கிறப்போ எதுலேயுமே பெருசாக தண்ணி இல்லாமல் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரம் கெட்டே போகாது. ஆக்சுவலாக இந்த ரெசிபி என்னோடய அம்மாவோடது தான். ப்ரானை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் அதே பேனில் கறி லீஃப், ஜிஞ்சர் கார்லிக் இதெல்லாம் போட்டுட்டேன். நான் ஜிஞ்சர் கார்லிக்கை லைட்டாக தட்டி தான் ஃபேனில் காய வச்சு ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா பொரிஞ்சதும் சில்லி பவுடர், ப்ரான், அப்புறம் அரைச்சி வச்ச பொடி இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா வணக்கி விட்டுட்டு சால்ட் அப்புறம் வினிகர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிட்டேன். நம்மள்ட்ட வினிகர் இல்லை அப்படின்னா புளி தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஊறுகாய் கண்டிப்பாக 5 to 6 month ஆச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறுனதும் ஒரு கண்ணாடி பாட்டிலில் மாற்றி வச்சுட்டா அவ்வளோதான். ஒரு 3 days இது நல்லா ஊறிச்சுன்னா மட்டும் போதும். சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டும் கொடுங்க.